லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பவி, வேண்டாம் பவி. பாவம், பிரதிபா பண்ண தப்புக்கு வயசானவங்க அவ மாமனார் மாமியார் பாதிக்கப்படுவாங்க. ப்ளீஸ் பவி, சொல்லு பவி, போகாதீங்கன்னு சொல்லு பவி. பிரதிபா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். நீங்க இங்கேயே பிளாட்லயே இருங்க. ப்ளீஸ் பிரதிபா, இனிமேயாவது யாருக்கும் கெடுதல் நினைக்காம உன் வாழ்க்கையை நீ பாரு. அதுதான் நல்லது. அப்பா, நீங்க எங்கேயுமே போகாதீங்க. போக வேண்டாம். நம்ம அபார்ட்மெண்ட்லயே இருங்க. நம்ம ஒன்னாவே இருக்கலாம். கோமதிமா, போகாதீங்க. ப்ளீஸ் போகாதீங்க. இது பாருங்க, உங்களை நான் போக விட மாட்டேன். நீங்க இங்கே இருங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு பிரதிபா. லக்ஷ்மி அக்கா, உங்க மனசெல்லாம் யாருக்கும் வராதுக்கா. இவ்ளோ கெடுதல் பண்ண பிரதீபாவையே மன்னிக்கிறீங்க. உங்க நல்ல மனசு யாருக்கு வரும்? நான் வரேன்க்கா. சாரிடா சந்தோஷ், உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருந்தோம். ஒரு நிமிஷம் அவ காட்டின அந்த போலி ரிப்போர்ட்டை போய் நம்பிட்டேன். இனி அந்த கடவுளே வந்து உன்னை தப்பு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்டா. பவி, நான் தான் பவி சாரி கேட்கணும். அந்த பிரதீபா சொன்னதுதான் உண்மை. உன்னை ஏமாத்தின குற்ற உணர்ச்சியோட தான் நான் இப்ப நிக்கிறேன். எப்படியோ அந்த புரோக்கர் ரிப்போர்ட்டை மாத்தினதுனால இப்போதைக்கு நான் அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருக்கேன். குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டீங்களே சார். எப்படி சார் இதெல்லாம் பண்ணீங்க? எனக்கு எப்பவும் உன் மேல சந்தேகம் இருந்ததில்லை. ஆனா சில நேரத்துல நாம நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லார் கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணும். இந்த டெஸ்ட்னால அந்த கேள்வி இனி யாருக்கும் வராது. அதை விட முக்கியம் நம்ம குடும்பத்தோட நிம்மதிதான். இந்த நிம்மதிக்கெல்லாம் காரணம் அந்த புரோக்கர் தான். அவன் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினதுக்கு நம்ம லைஃப்ல நடக்கிற மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திட்டான். முதல்ல அவனை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும். சார், அது எப்படி சார் பிரதீபா ரிப்போர்ட் மாத்தின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது? அதுவும் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கரெக்டான டைமுக்கு கரெக்டா மேடியை வச்சு கொண்டு வர வச்சுங்க. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதா? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. பிரதிபாவை பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே பவி. அவ இதையெல்லாம் பண்ணதே நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை வரணுங்கிறதுக்காக தான். அதான் அவளை ஃபாலோ பண்ணி அவ பிளானை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆள் போட்டது, டாக்டர் கிட்ட பேசினது, இது எல்லாத்தையும் அங்க வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட போன்ல ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க சொன்னேன். இப்படியும் பிரதிபா இந்த ரிப்போர்ட்டை மாத்தி கொடுப்பான்னு நினைச்சுதான் நான் உண்மையான ரிப்போர்ட்டை முதலையே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். சார், நீங்க செஞ்ச இந்த உதவிய என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன் சார். நீங்க மட்டும் சரியான நேரத்துல அந்த உண்மையான ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காட்டலன்னா எல்லார் முன்னாடியும் என்ன ஆயிருக்கும் என் வாழ்க்கை.
என் வாழ்க்கையை மீட்டு கொடுத்த சாமி சார் நீங்க. ஏய், என்ன பவி பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் யாரு? ஏன் குழந்தைங்க, ஏன் குடும்பம். நீங்க நல்லா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். பிரதர் பிரதர் ரொம்ப தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. என்னோட குடும்பமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்குன்னா அது உங்களால தான் பிரதர். இந்த உதவியை என்னோட லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். யூ மேட் மை டே வெரி ஹாப்பி. என்னாச்சு பிரதர், எதுவும் தெரியாத மாதிரி பாக்குறீங்க? பிரதர், ரிசல்ட் எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர். எங்க அப்பார்ட்மெண்ட்டே எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது எல்லாமே பிரதீபாவும் அவ தம்பியும் பண்ண சதின்னு தெரிஞ்சு போச்சு பிரதர். சரி பிரதர், அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்த டாக்டரை எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? சார், நான் உங்களுக்காக அந்த டாக்டரை பார்த்தது உண்மைதான். ஆனா ரிசல்ட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமா சார், நீங்க வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நான் டாக்டரை போய் பார்த்தேன். நான் ரிசல்ட்டை பத்தி பேசணும்னு சொன்னதுமே ரொம்ப டென்ஷனா பேச ஆரம்பிச்சாரு. இப்படி டெஸ்ட் ரிசல்ட்டை மாத்த சொல்றீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பேசவே விடாம சத்தம் போட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நாளைக்கு வந்தா எப்படி பாக்குறதுன்னு வருத்தத்துல இருந்தேன். இப்போ என்னடான்னா நீங்க வந்து இப்படி சொல்றீங்க. சத்தியமா இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். எனக்கு நீங்க நல்லது பண்ண மாதிரி நீங்க வேற யாருக்காவது நல்லது பண்ணியிருப்பீங்க சார். அவங்க தான் இந்த ரிசல்ட்டுக்கு காரணமா இருப்பாங்க. இல்ல பிரதர், எனக்கு இந்த ரிசல்ட் பாசிட்டிவா வந்ததுலாம் ஓகே தான். பட் இந்த விஷயம் முழுக்க வேற யாருக்கோ தெரிஞ்சிருக்கிறது தான் எனக்கு பயத்தை கொடுக்குது. முதல்ல இதை யாரு பண்ணா, எதுக்காக பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். சார், அதிகமா யோசிக்காதீங்க சார். யாரா இருந்தா என்ன, உங்களுக்கு நல்லது தானே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாம ஹாப்பியா இருங்க சார். இவர் பேசி டாக்டர் ஒத்துக்கலைன்னா வேற யாரு பேசி டாக்டர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு? இந்த விஷயத்துல நமக்கு நல்லது பண்ணணும்னா ஹரி சார் அம்மாவை விட வேற ஆள் இல்லை. ஒருவேளை இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? இந்த விஷயத்தில் நமக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னு டாக்டரால மட்டும்தான் சொல்ல முடியும். பேசாம அவர்கிட்டே போய் கேட்டுருவோமா? எஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க சார், வாங்க உட்காருங்க. உங்களை தான் பார்க்கணும்னு இருந்தேன். என்ன சார் இது, உங்க டெஸ்ட் ரிசல்ட்டை பத்தி இத்தனை பேர் ஆர்வமா இருக்காங்க? ஆக்சுவலி அது விஷயமா தான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக வந்தேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நேத்து இந்த ரிசல்ட் சம்பந்தமா உங்ககிட்ட யார் யார் பேசுனாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அதை ஏன் சார் கேட்குறீங்க? நாங்கள் சொல்கிறபடி ரிசல்ட்டை கொடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டாங்க. மார்னிங் ஒரு லேடி வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், என்ன வேணாலும் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. எனக்கு எதுக்கு கிஃப்ட்டுன்னு கேட்டால் ரிசல்ட்டை பாசிட்டிவாக எழுதி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு சார். ஒரு டாக்டரை பார்த்து ரிசல்ட்டை மாற்றி கொடுங்கன்னு சொல்கிறீங்களேன்னு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன். கண்டிப்பா இது பிரதீபாவா தான் இருக்கும். எப்படியாவது என்னை அசிங்கப்படுத்தணும்னு டாக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்துருக்கா. ரெண்டாவதா ஒருத்தன் ஃபோனில் வந்தான், அதுவும் பிரைவேட் நம்பர்ல இருந்து.
அது யாரு டாக்டர்? தெரியல சார். அவர் நேம் அட்ரஸ்லாம் எதுவும் கொடுக்கல. அவர் ரிசல்ட் பத்தி பேசுனதும் எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. கண்டபடி திட்டி போனை கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு புரோக்கர் வந்தான். எனக்கு இந்த டாக்டர் தெரியும், அந்த டாக்டர் தெரியும்னு ரிசல்ட்டை நெகட்டிவா கொடுங்கன்னு சொன்னான். அப்படிலாம் கொடுக்க முடியாது, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணினா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு மிரட்டி அனுப்பிட்டேன். ஆனா மற்ற 2 பேர் மாதிரி இல்லாம போன்ல பேசினவர் சென்டிமெண்டா பேசினாரு. நீங்க கொடுக்க போற ரிசல்ட் ஒரு ஃபேமிலியவே காப்பாத்துன்னு சொன்னாரு. பட் மெடிக்கல் எத்திக்னு ஒன்று இருக்குல்ல சார், அது எப்படி நான் மீற முடியும்? என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்ய முடியாது. உண்மையிலேயே டெஸ்ட்ல என்ன ரிசல்ட் வந்துச்சோ அந்த ரிப்போர்ட்டை தான் கொடுத்தேன். நிஜமாவே நீங்க வந்த ரிப்போர்ட்டை தான் கொடுத்தீங்களா? ஆமா, அதுல என்ன டவுட் உங்களுக்கு? இல்ல, நத்திங் டாக்டர். தேங்க்யூ. ஓகே. அந்த புரோக்கர் ஏன் குழந்தைன்னு சொல்றான். டாக்டர் ரிப்போர்ட்ல நெகட்டிவ்னு வந்திருக்கு. அப்போ ஒருவேளை டாக்டருக்கே தெரியாம ரிப்போர்ட்டை மாத்திட்டாங்களா? அப்படின்னா யாரு பண்ணியிருப்பா? ஒருவேளை டாக்டர் சொன்ன மாதிரி அந்த 3வது கால் பண்ணது நம்ம ஹரிசாரா இருக்குமோ? அவருக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அம்மா எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் அந்த குழந்தைய வளர்க்குறாங்களா? கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பில்லை. இல்ல இது எல்லாம் வேற யாராவது ஒருத்தர் பண்றாங்களா? அப்படி பண்றதால உங்களுக்கு என்ன லாபம்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஆனா கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்ச இன்னொரு ஆள் யாரோ இருக்காங்க. அவங்க நமக்கு நல்லது பண்ணணும்னே நினைக்கிறாங்க. அது யாரா இருக்கும்? அது எப்படி சார்? டெஸ்ட் ரிசல்ட் நமக்கு சாதகமா வந்துச்சு. அப்போ குழந்தை வந்து சந்தோஷோட குழந்தை இல்லையா? அப்போ அன்னைக்கு டாக்டர் சொன்னது பொய்யா? என்னன்னு சொல்லுங்க சார், எனக்கு குழப்பமா இருக்கு. அதெல்லாம் இல்ல லக்ஷ்மி, அவங்க சொன்னதுதான் உண்மை. பிரதிபா காட்டினதுதான் உண்மையிலேயே அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட். நான் காட்டினதுதான் போலியான ரிப்போர்ட். ஆமா லக்ஷ்மி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம் பண்றது எல்லாமே நான் தான். ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு தான் நான் பண்ணேன். உண்மையிலேயே சந்தோஷ் தான் அந்த குழந்தைக்கு அப்பா. அது தெரிஞ்சா பவிய சந்தோஷம் பிரிஞ்சிருவாங்க. அது தெரியாம இருக்கணும்னு தான் நான் போலியோ ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அது உண்மைன்னு எல்லாரையும் நம்ப வச்சேன். இதுல நமக்கு நடந்த சாதகமான விஷயம் பிரதிபா டாக்டரை பார்த்து பேசினதுதான். அவ எதுவும் பண்ணாம அமைதியா இருந்திருந்தாலே எல்லாம் அவ நினைச்சபடிதான் நடந்திருக்கும். ஆனா விதி யார விட்டுச்சு? அவ ஓவர் ஸ்மார்ட்டா வேலை பார்க்க நினைச்சு ஹாஸ்பிட்டலை சுத்தி ஆளை போட்டது, டாக்டருக்கு கிஃப்ட் கொடுக்க நினைச்சது, எல்லாம் அவளுக்கே ஆபத்தா முடிஞ்சிருச்சு. அந்த வீடியோலாம் எப்படி எடுத்தீங்க? நாம டாக்டர் பார்க்க ஹாஸ்பிட்டல் போனோம்ல, அங்க கம்பவுண்டர் டாக்டர் ரொம்ப நேர்மையானவர்னு சொன்னதும் நாம போற ரூட்ல இந்த வேலை நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் யாரோ ஒரு லேடி கிஃப்ட் கொடுக்க வந்ததா சொல்லி கோவமா பேசினாரு. சோ நம்ம என்ன பண்ணாலும் ரிப்போர்ட்டை மாத்த முடியாதுன்னு தோணுச்சு. ஆனா ரிப்போர்ட்டை தப்புன்னு சொல்ல முடியாது. ரிப்போர்ட்டை வச்சவங்களை தப்புன்னு சொல்லலாம் இல்ல? அதான்
கம்பவுண்டரை துணையா வச்சு ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்தேன். நான் பண்ணது எல்லாமே தப்புதான் லட்சுமி. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. சந்தோஷோட வாழ்க்கை கெட்டிடக்கூடாதுன்னு தான் நான் இதையெல்லாம் பண்ணேன். லட்சுமி நம்ம குடும்பத்தோட வாரிச பவி சுமந்துகிட்டு இருக்கா. அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்தா அவ வயித்துல வளர்ற குழந்தைய அது பாதிக்கும். அதுவும் இல்லாம சந்தோஷ் உங்களுக்கு மட்டும் பையன் இல்லை, எனக்கும் பையன்தான். அவன் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. அப்படி இருக்கும்போது அவன் வாழ்க்கை கெட்டு போறத நான் எப்படி லட்சுமி பார்த்துட்டு இருக்க முடியும்? குட்டி இப்பதான் குழந்தை மேல அன்பாவே இருக்கான். அவனுக்கு இப்போ உண்மை மட்டும் தெரிஞ்சா அப்புறம் முழுசா வெறுத்துருவான். நம்ம வீட்ல இருக்கிற 2 பசங்களையும் நீங்க காப்பாத்திருக்கீங்க சார். என்ன லட்சுமி, 2 பேருமே என் பிள்ளைங்க தானே. அதுவும் இல்லாம அந்த குழந்தை தான் நம்மள தம்பதியாக்குன முதல் ஆள். அவனாலதான் நம்ம ஜோடியா போட்டோலாம் எடுத்தோம். இந்த குடும்பத்துக்காகவும் என் பிள்ளைங்களுக்காகவும் ஏன் உங்களுக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க கவலைப்படாம இருங்க. சார் வாங்க சார். சந்தோஷ், என்ன இந்த நேரத்துல தனியா பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? என்னாச்சு உனக்கு? சார் நான் உன்னை கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சார் அது எப்படி சார் அந்த பிரதீபா ஹாஸ்பிட்டல் ஆள் செட் பண்ணது, அவ டாக்டருக்கு gift கொடுத்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் நீங்க ஏதாவது டாக்டர் கிட்ட பேசுனீங்களா? நானா? நான் ஏன் டாக்டர் கிட்ட எல்லாம் போகணும்? நமக்கு சாதகமா தானே ரிப்போர்ட் வர போகுது. அப்புறம் ஏன் டாக்டர் கிட்ட போகணும்? சரி சார், பட் அப்புறம் எப்படி சார் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்ச மாதிரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் முதல்ல வாங்கி வச்சிருக்கீங்க? நீ என்ன சந்தேகப்பட்டு கேக்குறியா இல்ல உண்மையிலேயே உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலையா? ஐயோ சார், அப்படி சந்தேகப்பட்டுலாம் இல்லை சார். சந்தோஷ் பிரதிபா எப்படிப்பட்டவன்னு நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாருக்குமே தெரியும். அவ டெஸ்ட் எடுக்க சொன்னதே உன்னையும் பவியும் பிரிக்க செஞ்ச சூழ்ச்சி. கண்டிப்பா அவ ஏதோ வில்லங்கம் பண்ணுவான்னு எனக்குள்ள ஏதோ ஒரு இன்ட்யூஷன் அடிச்சுக்கிட்டே இருந்தது. அதான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவ போலி ரிப்போர்ட்டை வச்சு உங்களை பிரிக்க நினைக்கிறத கண்டுபிடிச்சேன். சந்தோஷ் அவளுக்கே தெரியாம அவ பண்ண ஃப்ராட் தானே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவளுக்கு எதிராக கொண்டு வந்தேன். இப்பதான் நம்ம குடும்பம் பிரச்சனை எல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அது பொறுக்கல அவளுக்கு. ஆமா சந்தோஷ், உனக்கு ஏன் இவ்வளவு சந்தேகம்? நீ வேற ஏதாவது ரிசல்ட் வரும்னு பாத்தியா? அது இல்லை சார், நான் எதுக்கு அப்படி போய் நினைக்கணும்? ஆக்சுவலா நீங்க வந்து சரியான நேரத்துல உண்மையை சொல்லி என்னோட லைஃபை காப்பாத்திருக்கீங்க. அந்த கியூரியாசிட்டியில தான் சார் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதான் சார் கேட்டேன். சந்தோஷ், இது ஏன் குடும்பம். இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு நான் எப்படி அமைதியா இருப்பேன்? ஓகே சார், ஆனா அந்த டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி அந்த பிரதீபா காசை கொடுத்து அன்னைக்கு ரிப்போர்ட்டை மாத்தினான் தான் எனக்கு டவுட்டா இருக்கு. அவ காட்டினது டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் இல்ல, அவளா ரெடி பண்ண ரிப்போர்ட். நான் காட்டினது தான் ஒரிஜினல் ரிப்போர்ட். ரொம்ப தேங்க்யூ சார். பவி மட்டும் அந்த பிரதீபா சொன்னதை நம்பி இருந்தான்னா இந்நேரம் நம்ம குடும்பமே சின்ன பின்னமாயிருக்கும். சில நேரத்துல நம்ம விரும்புறது நல்லதாவே நடந்தாலும் அது எப்படி நடந்துச்சுன்னு நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். மனித மனசு இப்படி. நல்லதே நடந்தாலும் நம்பாம யோசிச்சு யோசிச்சு குழப்பிக்கும். அதனால கண்டதையும் யோசிச்சு இப்படி மனசை போட்டு குழப்பிக்காத. நிம்மதியா போ, போய் தூங்கு.
ஹரி சார் சொல்றதெல்லாம் லாஜிக்கா கரெக்டா இருந்தாலும் ஏதோ என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ஒருவேளை அவருக்கு உண்மை தெரிஞ்சு நம்மளை காப்பாத்தணும் தான் இதெல்லாம் பண்றாரா? இருக்காது. சந்தோஷ் எதுக்கு இவ்வளவு சந்தேகமா கேட்கிறான்? ஒருவேளை இந்த குழந்தை அவனுக்கு பிறந்ததுதாங்கிற உண்மை தெரிஞ்சிருக்குமோ? வாய்ப்பில்லை. அவன் யதார்த்தமா தான் கேட்டிருக்கான். நமக்கு தான் இப்படி எல்லாம் தோணுது.